காய்ஸ் ஒரு காட்டுக்குள்ளே போகிறோட இப்போ குழி கிளி வந்துடா இப்படி இருக்கும். வழி நெடுக காட்டு மல்லி. பாண்டிச்சேரியில் எப்படி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. கூகுள் குட்டி சத்தான் ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்டப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மிஸ் சிச்சி ஆட்டோபாட். சிச்சிங்கிறது என்னுடைய பேர், ஆட்டோபாட்டுங்கிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் டியூட். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியில் சாதனா ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கா டியூட். அது எனக்கே தெரியாது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேன். நமக்கு ஃபாரஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் போய் பழக்கம் தான் கிடையாது. சரி அங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு நானும் வண்டியை தேடி கிளம்பிட்டேன் டியூட். கரெக்டாக இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, பாண்டியிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் டியூட். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லீவாக இருந்தது, அதனால் பிளான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி போகலான்னு சொல்லிவிட்டு போய் போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்டு நான் வீடியோவை போக போக கண்டினியூ பண்ணுறேன். அண்டு நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணுறோம், அண்டு அப்புறம் என்ன சொல்லலாம், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு நமக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதுவும் கொஞ்சம் அதை பற்றி போடுவேன். அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் தனியாக ஒரு ஐடி இருக்குது, அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்கள், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் கற்றுக்கிறதுக்கு நானும் திருப்பி வீடியோ போகிறதுக்கு தான் ஐடியா பண்ணேன். அப்புறம் வீடியோவை நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன். இங்கே லெஃப்ட் கட் பண்ண சொல்லுது. ஓச்சா கூகுள் குட்டிச்சா தானே, முட்டு சந்தலத்தை முட்டை ஓட்டுற போகிறேன், அப்புறம் டென்ஷன் ஆகிடுவோம் பார்த்துக்கா. அடா இங்கே வளைய சொல்லுது, இது உள்ள போக சொல்லுது. ஐயோ இடடா பண்ணி வச்சிருக்கடே. சாதனா ஃபாரஸ்ட் இப்படி தான் போக சொல்லியிருக்கு, போவோம். ப்ரோ நான் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டாக இல்லையான்னு தெரியல. கூகுள் குட்டி சத்தனில் நம்பி போனால் என்னென்ன பண்ணுது பார்த்தீங்களா. எந்த வழி இல்லைன்னே தெரியலையே இது. ப்ரோ இது என்ன ஏரியானே தெரில, முட்டு சந்தில் முட்டை விட்டுற போதியா இது. ப்ரோ 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 எங்கே ப்ரோ போகுது இது. யோ முட்டு சந்தியா, ஒய்யோ முட்டு சந்தில் எங்கேயா போகிறது டே. கூகுள் குட்டி சாத்தாடே, கூகுள் குட்டி சாத்தான் ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்டப்பா. முட்டை சந்தில் முட்டுறது உன் வேலையாக போச்சு. உண்மையில புரிஞ்சுத்தியா, யாரை வேணால் நம்ம இல்லை, இந்த கூகுள் குட்டி சத்தானை மட்டும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ கோச்சிக்காதீங்க, ஒன் வேல வரேன், அது இன்னும் புரியுமோ, அதான் ரைட் சைடில் வரேன். இட்ஸ் மை மிஸ்டேக் தான். ஓகே ஃபைன், அது ஒரு கார் போதில்ல, அந்த சைடு போவோம். இப்போ நான் அந்த ராங் ரூட்டில் வந்ததால் வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நான் போட்டே ஆகணும். கூகுள் மேப்பை யாரும் நம்பிடாதீங்க, திடீர்னு இந்த வேலை போக சொல்கிற போது. அப்போயே என் மைண்டுக்கு தோணிச்சு, நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தேன் நான், இந்த சாதனா ஃபாரஸ்ட்டு. ஒருவேளை இந்த ரைட் சைடு தான் போகணுமா, இந்த ரைட் சைடு தான் போகணுமான்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஓய் இந்த ப்ரோ இதானே ப்ரோ. ப்ரோ இதில் தான் போக சொல்லுது கூகுளு குட்டி சாத்தான். உன்னோட கூகுள்னே சொல்லக்கூடாது, கூகுள் குட்டி சாத்தான் தான் சொல்லணும். நான் தலைவரே கொஞ்சம் வழி விட்டால் எல்லோரும் போவாங்க. இதில் போட்டிருக்க டிசிஷனுக்கு போகிறதுங்காட்டியும் வண்டியில் எதுன்னு எதனா ஒரு பார்த்து கயந்தி உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்குடி. யாரும் பொன்னேரமே ராஜன் சாரி வழி விடுங்கோ. ஷபா வெல்கம் டு சாதனா ஃபாரஸ்ட்.
ப்ரோ பார்க்கிங்க தான் ஒன்றுமா? உள்ளே போகலாமா? உள்ளே போகலாமா? பார்க்கிங்க தான் ஒன்றுமான்னு தெரியலையே. கைஸ், ஒரு காட்டுக்குள்ளே போகிறோட இப்போ புலி கிளி வந்துடா இப்படி இருக்கும். சும்மா வெறித்தனமாக இருக்கும்ல, அப்படி தான் சொல்லுவோம். பயத்தில் என்ன பண்ணுவோன்னு நமக்கே தெரியாது. டியூடு வேறு லெவலில் இருக்குது டியூட். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சத்தியமாக காடு மாரி தான் இருக்குது. ஆரோவில் கூட கொஞ்சம் பெரிய இடம் மாரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் தான் டியூட். இது செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இன்று சிலருக்கு நிழல் தரும் மரமானது பல வருடங்களுக்கு முன் சிலரால் நடப்பட்டது. ஓகே ஃபைன். அப்படின்னா நம்மளும் மரம் நட்டால் பிற்காலத்தில் இதேமாரி நம்ம இருக்கிற மாரி அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் மரத்தை வெட்டாதீங்கப்பா, கொஞ்சமாச்சும் நடுங்கப்பா. செம்ம ஒரு அட்வென்ச்சர் அண்டு காட்டுக்குள்ளே வழி நெடுக காட்டு மல்லி. அதுக்கப்புறம் தெரியலையே, இன்னும் போக சொல்லுது. கரடு முரடான பாதைகளோடு நான் பயணிக்க உள்ளேன். இங்கிலீஷில் போட்டிருக்கு, நான் படிக்கிறதுக்காட்டியும் நின்று தான் படிச்சுட்டு போகணும். அவ்வளோனா டைம் கிடையாதுப்பா நமக்கு. ரைட்டாக லெஃப்டா, லைட்டாக லெஃப்டா, ஸ்ட்ரைட்டா? ஓ, இங்கே ஒரு புரியாத புதிர் மாதிரிலாம் இருக்குல்ல. டியூ அமைதியாக இருங்களேன், இந்த சவுண்டு மட்டும் கேளுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆஃப் ரோடு டியூட், செம்மையாக இருக்குது. ஆனால் இதை நான் வந்து கட் பண்ணாமல், நான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது டியூட். நீங்கள் பார்த்தீங்களா, குட்டை மாரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா படத்தில் வர ஒரு காக்கா சூப்பராக்குவா. இங்கே மட்டும் நம்ம கேமரா மட்டும் நினச்சிக்கோ, இங்கே கூட நம்ம வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் டியூட். ஏன்னா சொல்கிறது எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய விலங்குகள்னா கூட சின்ன சின்ன இதுவாலாம் இருக்குல்ல, நல்லா வீடியோ எடுக்கலாம். இது அம்பா நான் இதில் பார்த்தது, செல்லில் பார்த்தது. இன்னும் போக சொல்லுது, எப்படி போகணும்பா? ஏய் கூகுளையா கைஸ், இதுள்ள போக சொல்லுது. தி ஹட். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்குப்பா, போவோம் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் என்ன பண்ணுறது, நடந்து போனால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதேமாரி இடம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டியூட். இங்கே மாடு இருக்கா? கழனி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இது போகிற மாதிரி செம்மையாக இருக்கு டியூட். ஆனால் என் வாய்ஸு தான் லோவாக கேட்கும்னு நினைக்கிறேன். இல்லை, மாடெல்லாம் மீது அப்படின்னா பீப்புள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. ப்ரோ 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 நம்மளே. அவ்வளோதான்பா, இது ரொம்ப சாதனா ஃபாரஸ்ட். இப்போ நான் இது எங்கே போகிறது? ஹே காய்ஸ், நம்ம ஃபைனலாக டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நான் பார்க்கிங்கில் பார்த்தீங்களா, ஒரே ஒரு காரு, ரெண்டு பைக் மட்டும் தான் நிற்கிது. இங்கே ஒரு 3 பேர் மட்டும் வேலை செய்கிறாங்க டியூட். எனக்கு தெரிஞ்சு ஜனம் இருக்கும் அதுதான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம் டியூட். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா, அண்ட் வீடியோலாம் எடுக்க பர்மிஷன் வாங்கணுமா டியூட். திடீர்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் நான் போன டைமில் யாருமே கிடையாது. அந்த எந்த டைமில் ஆளே இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் டியூட் இந்த இடம். அப்படி நான் உள்ளே போகணுன்னு சொன்னோடனே மைக்கில் என்னமோ அனௌன்ஸ் பண்ணாங்க டியூட். சக்கு சக்குன்னு சத்தம் மட்டும் கேட்டுது எனக்கே வர, ஐயோ உள்ளே வர பர்மிஷன் கேட்குறாங்க, வீடியோ எடுக்கலாமா வேணாவா. நானே வந்து வண்டியில் போகக்குள்ளே நல்லா பேசுவோம், அந்த இடத்துக்கு போயிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவே ஒழுங்காக எடுக்கல டியூட். அதில் எங்கே நான் வாய்ஸ் அங்கே கொடுத்து பேசுகிறது, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் தான் டியூட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வீடியோ ஒழுங்காக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க டியூட். அண்ட் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு தான் டியூட். ஆனால் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது டியூட். அண்டு எப்படி சொல்கிறது, பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னா அந்த இடம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அங்கே மட்டும் ஒரு வீடு மாரி ஒன்று இருந்தது, அங்கேக்குள்ளே பிக்சர்ஸ்லாம் நிறைய இருந்தது. நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கண்ணாண்ட உட்கார்ற மாரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த மெத்தெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு சரியாக எனக்கு தெரில. அங்கே போனவுடனே ஒரு இங்கிலீஷ்காரு
இங்கிலீஷில் கேட்டார் என்னமோ வீடியோ இன்னத்துக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்து வீடியோ கேப்சர்னு என்னமோ எனக்கே வர இங்கிலீஷ் வராதா வீடியோ கேப்சர் என்னமோ உளறி விட்டேன். சரி வீடியோ எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அங்கே மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது நர்வஸாக இருந்தது. புது இடமா யாருமே இல்லையா, நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தோம். மீதி இருக்கிற பர்சன்லாம் ஃபாரினருங்க தான், நான் மட்டும்தான் தமிழாளு. எனக்கு அங்கே போயிட்டு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரில. அப்படியே அங்கே போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் டியூடு. அதை சுற்றி முற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே இந்த 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சொன்னாங்க டியூடு. அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் பூட்டிகிட்டு இருந்தது. ஆனால் அங்கெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அப்படியே பார்த்தேன், வெளியே இருந்து பார்க்கக்குள்ளே தெரிஞ்சுது. ஆனால் அது வந்து மாடெல்லாம் கட்டி வைக்கிற இடமா. ஆனால் அந்த இடம் சூப்பராக இருந்தது டியூடு. அப்படியும் அதையும் பார்த்துட்டு அவங்களாண்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் டியூடு. அது பூட்டிகிட்டு இருக்கு. அது உள்ள ஆனால் நல்லா இருக்குண்ணா. அது உள்ள நல்லா இருக்கு. ஃபுல்லாக இது தானா சோலார் தானே? இது ஃபுல்லாக லைவ் இதுலாம் கரண்ட்டு கிடையாது. கரண்ட் கிடையாது, சோலார் தான். நல்லா போய் அங்கே பார்க்கல. ஒரு கூட பேனல் இருக்குது அங்கே, சோலார் பேனல் பார்த்துக்கலாம். பேனல் பார்த்தேன், சோலார் பேனல். என்னைக்கு ரிலீஸ் ஆகும் படம் அது தெரில. சும்மா இருக்க டைமில் தான் எடிட் பண்ணேன். காலேஜ் போயிட்டு வரது கரெக்டாக இருக்குமா? கைஸ், பாண்டி பக்கத்தில் தான் இதேமாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அப்படி இருக்கு டியூட். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பாண்டி இல்லாமல் தனியாக ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுங்க, இது பாண்டி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இது பாண்டியில் தான் டியூட் இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்கிறது, எல்லோரையும் அலோவ் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் நான் ஒரு ஆளுக்கே என்னை பர்மிஷன் கேட்டு உள்ளேயும் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் என்னை அலோவ் பண்ணாங்க. அண்டு அங்கே போயிட்டு வந்ததே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. சரி டியூட், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் டியூட். நான் நெக்ஸ்ட் வீடியோ திருத்திக்கிறேன். அப்புறம் பபாய் டாட்டா.